மஹிந்தவின் அடுத்த பாரிய மோசடி அம்பலம். கைது செய்யப்படுவாரா? கைது செய்யப்பட்டு அர்ச்சுனா எம்பி பிணையில் விடுவிப்பு. தரமற்ற மறந்தால் பறிபோன உயிர், மனைவியின் மரணத்திற்கு நீதி கோரும் கணவர். நடந்தது என்ன? நத்தார் வாழ்த்துக்களோடு மக்களுக்கு கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அனுர. இலங்கையின் அபாய பகுதிகள் மக்களுக்கு எச்சரிக்கை. யாழில் பாடசாலை மாணவன் உட்பட 10 பேர் அதிரடியாக கைது. காவல்துறையினரை தாக்கிய என்பிபி எம்பி, கோவத்தில் குதித்த நாமல் ராஜபக்ச. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் நடந்த மோசடி தொடர்பில் இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கொழும்பு மோதர பகுதியில் உள்ள பிரதீபா மண்டபத்துக்கு அருகிலுள்ள 2 ஏக்கர் 16 பேச்சஸ் காணியை மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் 50 லட்சத்திற்கு குத்தகைக்கு கொடுத்து 4600 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்றும், இந்த காணி 30 வருடங்களுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. மாளிகாவத்தை வாகன நிறுத்துமிடத்தை குத்தகைக்கு வழங்கியதால் 1 மாதத்திற்கான நட்டம் 45,000 ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு சான்சி ஆராய்ச்சி மாவட்டத்தில் உள்ள வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகளை புனரமைப்பதற்காக 68 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதோடு, ஆனால் அந்த பணத்திற்கு என்ன நடந்தது என்று இதுவரை தெரியவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு வீட்டில் கூட எவ்வித புனரமைப்பும் செய்யப்படவில்லை என்றும், ஆனாலும் புனரமைப்பு செய்யப்பட்டதாக ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு, மொரட்டுவ சொய்சாபுர வீடமைப்பு திட்டத்தில் அறகலைய போராட்டத்தில் தீ வைக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேருக்கு வீடுகளும் வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் குறித்த பாதிப்புக்காக பல கோடி ரூபாய்களை நட்டமாக பெற்றுக்கொண்டவர்கள் என்றும், இவர்கள் மக்களின் பணத்தை தங்களின் பரம்பரை சொத்துக்களுக்காக பகிர்ந்து கொண்ட முறைகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கோட்டை நீதிமன்றில் சரணடைந்த நிலையில் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கொழும்பில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்திற்கு அழுத்தம் கொடுத்த காரணத்திற்காக வழக்கு நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அர்ச்சுனா எம்பி மன்றில் முன்னிலையாக தவறியமையால் நீதிமன்றம் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பித்தது. பிடியாணை உத்தரவுக்கு அமைய அவர் இன்று போலீசில் சரணடைந்ததை அடுத்து கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது அவரை பிணையில் விடுவிக்க கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு ஐடிஎச் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 11ஆம் திகதி உயிரிழந்த 2 குழந்தைகளின் தாயான 37 வயதான சானிகா சமரபாலவின் மரணத்துக்கு தரமற்ற மருந்துகளே காரணம் என்று அவரது கணவர் குற்றம் சுமத்தியுள்ளார். டெங்கு காய்ச்சலுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளம் தாயார் 11ஆம் திகதி உயிரிழந்த நிலையில் பிள்ளைகள் நிர்கதியாகியுள்ளனர். தனது மனைவியின் மரணத்திற்கு நீதி கோரி நேற்று அதுருகிரிய போலீசில் கணவர் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். குறித்த மருந்து வழங்கப்பட்ட உடனேயே தனது மனைவியின் இதயம் நின்றுவிட்டதென்றும், அவரது இதயம் சுமார் 6 முறை நின்றும் சிகிச்சை அளிக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் இயல்பு நிலைக்கு திரும்பிய போதிலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவத்திற்கான காரணத்தை மருத்துவர்களால் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும், இந்த விடயத்தில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் மதுசங்க தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான நத்தார் பண்டிகையை நாளை சிறப்பாக கொண்டாடவுள்ள நிலையில் நத்தார் பண்டிகையை கொண்டாடவுள்ள அனைவருக்கும் இலங்கை ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலங்கையர்களாகிய நாம் ஒரு நாடாக மிகவும் வேதனையான இயற்கை பேரழிவை எதிர்கொண்ட பின்பு உறுதியோடு மீண்டு வரும் சந்தர்ப்பத்திலேயே இந்த நத்தார் பண்டிகையை கொண்டாடுகின்றோம். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பகிர்வு மற்றும் தியாகமாகியவை நத்தார் பண்டிகையின் உண்மையான அர்த்தங்களாகும் என்றும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு சகோதர உணர்வோடு ஆதரவு வழங்குதல் மற்றும் மனித குலத்தின் விடுதலைக்கான அர்ப்பணிப்பு என்பன இவற்றில் முதன்மையானதாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளுக்கான மண் சரிவு சிவப்பு அறிவிப்புகள் நீக்கப்பட்டாலும் அந்த பகுதிகளில் நிலவும் அபாயம் இன்னும் குறையவில்லை என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போது மழை வீழ்ச்சி குறைந்துள்ளதால் சிவப்பு அறிவிப்புகள் நீக்கப்பட்டாலும் அதிகாரிகள் வந்து சம்பந்தப்பட்ட அபாய பகுதிகளை ஆய்வு செய்யும் வரை மக்கள் அந்த பகுதிகளுக்கு திரும்ப வேண்டாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கும் வரை அபாய பகுதிகளுக்கு திரும்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பதுளை, கண்டி, நுவரெலியா, குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் உள்ள 17 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல் கட்ட எச்சரிக்கை அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளது.
யாழில் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட 17 வயது மாணவர் உள்ளிட்ட 10 பேர் புனர்வாழ்வு மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் காவல்துறையினர் நடத்திய விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது குறித்த 10 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைதின் போது ஐஸ் போதைப் பொருள், போதை மாத்திரைகள் மற்றும் கேரள கஞ்சா என்பன பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளதோடு வவுனியா மடுக்கந்த பகுதியில் காணியொன்றில் கஞ்சா செடியொன்றை பயிரிட்டு வளர்த்த ஒருவரை வவுனியா தலைமையக காவல்துறை போதை தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது. அதே பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய ஒருவரே கைது செய்யப்பட்டதோடு கஞ்சா செடியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச காவல்துறை மா அதிபரை கடுமையாக விமர்சித்துள்ளார். தற்போதைய காவல்துறை மா அதிபர் நாட்டின் காவல்துறை மா அதிபராக செயல்படவில்லை என்றும் மாறாக அவர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காவல்துறை மா அதிபராகவே செயல்படுவதாகவும் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் காவல்துறை அதிகாரிகளை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த நேரமே இவ்வாறு விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். வீதிகளில் காவல்துறை அதிகாரிகளை தாக்கியதாக கூறப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட அரசாங்கத்திற்கு சேவை செய்ய வெட்கப்பட வேண்டும் என நாமல் தெரிவித்துள்ளதோடு பழிவாங்கலுக்கு பயந்து காவல்துறை அதிகாரிகள் தங்கள் கடமைகளை சுயாதீனமாக செய்ய தயங்கும் சூழ்நிலையை உருவாக்கியுள்ளதாக நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு காலத்தில் ராஜபக்ச குடும்பத்தினர் போதைப்பொருள் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது கஞ்சா அறுவடையோடு தொடர்புடையவர்கள் என்று ராஜபக்ச மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் சட்ட நடைமுறையாக்கத்தில் அரசியல் அதிகாரம் பயன்படுத்தப்படுவதாகவும் இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து காவல்துறை மா அதிபர் அமைதியாக இருப்பது சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாக நாமல் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் பெண் போராளி ராஜநாயகம் துசியந்தி தீபவர்ணன் ஆஸ்திரேலியாவில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைதேகி என்று அழைக்கப்படும் மறைந்த ராஜநாயகம் துசியந்தி தீபவர்ணன் விடுதலை போராட்ட காலத்தில் கடற்புலிகள் மகளிர் படையணியில் இருந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்ட காலத்தில் கடற்புலிகள் படையினை சேர்ந்த மகளிர் போராளி ராஜநாயகம் துசியந்தி பல்துறை பணிகளிலும் இறுதி வரை பயணித்தவர் என்றும் அதன் பின் புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியா சென்றதாகவும் இந்த நிலையில் இப்பொழுது சுகையினம் காரணமாக அவர் நேற்று உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் பெண் போராளி ராஜநாயகம் துசியந்தி தீபவர்ணனுக்கு பலரும் இரங்கலை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்று காலை வடமராட்சி பருத்தித்துறை இன்பசிட்டி கடற்கரையில் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. குறித்த பகுதியில் அடையாளம் தெரியாத ஆணொருவரின் சடலம் கரையொதுங்கியதாக அந்த பகுதி மீனவர்களால் அவதானிக்கப்பட்டுள்ளது. நீல நிற காட்சட்டை மற்றும் பட்டன் நிற டிஷர்ட் அணிந்த நிலையில் காணப்பட்ட குறித்த சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. குறித்த சடலம் மீனவர் ஒருவருடையதாக இருக்கலாம் என சடலத்தை அவதானித்தவர்கள் தெரிவித்துள்ளனர். திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்ட படகிலிருந்து மீட்கப்பட்ட போதைப் பொருளில் 160 கிலோ ஐஸ் மற்றும் 21 கிலோவிற்கும் அதிகமான கெரோயின் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதன் மதிப்பு மொத்தம் 2 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.